அன்பு உலகளாவிய குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அதிரடி கருத்துக்களுக்கு சொந்தக்காரரான திரு எஸ் ஸ்ரீராம் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். உங்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம் சிவாஜி. சார், அஞ்சி ஓடக்கூடிய ஆள் நான் கிடையாது. ஏற்கனவே 1.5 வருடத்துக்கு மேலாக பல்வேறு வழக்குகளை சந்தித்து விட்டேன். இன்னும் என் மேல எவ்வளவு வழக்கு போடுவீங்களோ போடுங்க. நானா என்னோட உண்மைத்தன்மையை நிரூபித்து வெளில வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அஞ்சி ஓடக்கூடிய ஆள் நான் கிடையாது. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ட? இல்ல, அஞ்சு ஓடக்கூடிய ஆள் கிடையாதுன்னா கொஞ்ச நாள் அவர் காணாம தானே இருந்தாரு. யாருக்கும் எங்க போனாருன்னு தெரியல. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தது. பிரதர் அவர் ஆட்சி காலத்துல, அவங்க ஆட்சி காலத்திலே 1 வருஷமாக அவருடைய தம்பி எங்க இருந்தார் என்று தெரியவில்லை. இவர்கள் எல்லாம் அஞ்சாதவர்கள் என்றால் நாட்டை விட்டு போயிருக்கூடாது. இங்க ஈவா வேலு அவர்கள் தன்னுடைய தனக்கு என்று ஹாஸ்பிட்டல் நடத்தி கொண்டு, மெடிக்கல் காலேஜ் நடத்தி கொண்டு, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்தி கொண்டு எல்லாம் செய்பவர்கள் சிங்கப்பூர்ல போய் எதுக்கு மருத்துவ உதவிக்கு போறாங்க? ஏன் அவங்க ஹாஸ்பிட்டலே நம்பிக்கை இல்லையா? அந்த மாதிரி அந்த டீம்கள் எல்லாம் நடுங்கக்கூடியவர்கள். செய்த தவறு என்னவென்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த வீரவசனம் எல்லாம் சும்மா ஒரு நாள் தலைப்புக்கு வேணால் நன்றாக இருக்கும். இல்லது தமது கட்சிக்காரர்கள் எங்கள் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்தீர்களா அப்படிலாம் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் உதவுமே தவிர அவர் நிச்சயமாக தப்ப போவது மிக மிக கடினம். இது வீரவசனம் வெறும் வீரவசனமாகத்தான் அமையுமே தவிர நிச்சயமாக அதனால் எதுவும் பெருசாக அவருக்கு நன்மை ஏற்பட போவது இல்லை. சார், உண்மையை சரிபார்க்கும் குழு அப்படின்னு சென்ற திமுக ஆட்சியில ஒரு குழு இருந்தது. அதற்கு ஒரு பத்திரிகையாளர், ஒரு யூடியூப் சார்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தாரு. அவருக்கு கிட்டத்தட்ட 60 அவருக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. அவர் கிட்ட 60 பேர் இருந்தாங்க. இப்போ அது அப்படியே மாறி இருக்கு அந்த சீனு. அதை பாத்தீங்களா சார்? இல்ல, முதல்ல இதெல்லாம் தேவையில்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ். அது ஆப்வியஸா அந்த கடந்த காலத்துல திமுக ஆட்கள் அவர்களுக்காக தினந்தோறும் மீடியால அவர்களுக்கு கூஜா தூக்கியவர்கள் எல்லாரையும் அந்த குழுவுல போட்டு அவர்களுக்கான ஒரு அரசு பணத்தை விரயம் செய்வதற்கு அவர்களுக்கு எல்லாம் தேவைப்பட்டவர்களுக்கு யாரெல்லாம் அவர்களை பற்றி டிவியில நல்லா பேசுறாங்களோ அவர்களுக்கு தேவையானவர்களுக்கு எல்லாம் கொடுத்த விஷயமே தவிர என்ன உரிமை? ஏன் உங்களுக்கு போலீஸ் இல்லையா? போலீஸ் எதுவும் உங்களுக்கு ஆத்தென்டிகேட் பண்ணாதா? இல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, பிரஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, தமிழ்நாடு பிரஸ் டிபார்ட்மெண்ட், பிரஸ் என்ன இருக்கு? அதுக்காக அவங்க எல்லாம் அதை கண்டுபிடிக்க கூடாதா? மேலும் மேலும் ஒரு குழு மேல இப்ப தாவேகா செய்ததும் தவறு. இதை முற்றிலும் எடுக்க வேண்டும். இது என்ன உண்மை? இதுக்கு ஒரு புது டைட்டில் கொடுத்தா போச்சா? தேவையா இல்லையா? உங்களுடைய பிரஸ் ரிலீஸ் இருக்கு, உங்களோட பிரஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு போறாங்க. அதுவும் ஒரு IAS ஆபீசர் தலைமையில இருக்கு. அவர்கள் எல்லாம் இல்லாதவர்களா இந்த யாரோ ஒரு 10 பேரை நீங்க நியமிச்சு அவர்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து அவர்கள் எல்லாம் சொல்வதெல்லாம் உண்மையாகி விடுமா? ஒரு அரசாங்கத்திற்கு உண்மை அறிவதற்கு இருக்கக்கூடிய நிர்வாகம் போராது, அதற்காக புதிய வேணும் என்று சொல்வதே ஒரு நகைப்பு தன்மையா இருக்கு. ஆக்சுவலா திமுக பண்ணது மிக மோசம். அதை தாவேகா ஃபாலோ பண்றது மோசம். இப்படிதான் நான் பார்க்க முடியுமே தவிர ரெண்டுமே தேவையில்லாத ஒன்று, மக்கள் வரிப்பணத்தை வீணாக்கக்கூடிய ஒன்று என்பது என்னுடைய பார்வை. சார், அதே மாதிரி நம்ம பாக்குறோம் ராஜ்யசபா எம்பிக்கள், குறிப்பா செலிபிரிட்டியான மக்கள் நீதி மையத்தின் தலைவரான திரு கமலஹாசன் அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்கப்பட்டு அவரை கிட்டத்தட்ட போய் 1 வருடம் ஆச்சு. 51% அட்டண்டன்ஸ் அதுல இருக்கு. ராஜ்யசபா குழு உறுப்பினராக அவர் அங்க சென்ற நாட்கள் ஒரு டிபேட்ல அவர் பார்ட்டிசிபேட்டே பண்ணல. அதாவது 2 கொஸ்டின் கேட்டிருக்காரு, ஒரு டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. இந்த கரண்ட் மான்சூன் செஷன் எதுலயுமே அவர் பார்ட்டிசிபேட் பண்ணல. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா திமுக, அதிமுக திராவிட கட்சிகளாக இருந்தாலும் அதில் வரும் எம்பிக்கள் ஒரு சண்டை, ஒரு ஆர்வமா தன்னுடைய கேள்விகளை முன்வைக்கவாது அந்த இடத்த யூஸ் பண்ணிப்பாங்க, அந்த பொசிஷனை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ செலிபிரிட்டிகளுக்கெல்லாம் ராஜ்யசபா எம்பிங்கிறது எதை நோக்கி நகர்கிறது சார்? இதற்கான அவசியம் என்னங்கிற திங்கிங் சாதாரண மக்களுக்கு யோசிக்க வைக்குதோ அந்த மாதிரியான ஒரு திங்கிங்க? இதுக்கெல்லாம் வாக்கு வங்க அரசியல் தான். அன்னைக்கு மக்கள் நீதி மையத்தின் ஓட்டுகள் தேவைப்பட்டது. அதனால நிச்சயமாக இதெல்லாம் ஒரு பேரம், ஒரு குதிரை பேரம். இது வேறு விதமான குதிரை பேரம், எலெக்ஷனுக்கு முன்னாடியான குதிரை பேரம். இந்த பேரத்தில் விளைந்ததுதான் இந்த மாதிரியான செலிபிரிட்டிகள். இவர்கள்லாம் தான் பிரதமர் மோடிய வாய் கூசாம இவங்க கேள்வி கேட்பாங்க.
கொடுத்த ஒரு ஒரு பொறுப்பை, மக்கள் பணிக்காக கொடுத்த ஒரு பொறுப்பை ஒழுங்கா செய்வதற்கு இவர்களுக்கெல்லாம் ஆஹ், ஒரு ம், இவர்களுக்கெல்லாம் தவறான வார்த்தையை நான் பயன்படுத்தக் கூடாது என்ற காரணத்தால நான் என்ன கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். அதற்கெல்லாம் இவர்களுக்கு அருகதை இல்லாதவர்கள். இவர்கள் நாளைக்கு பிரதமரை பத்தியோ, நாட்டை பத்தியோ, இல்ல மக்களை பத்தியோ பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கு இவங்களுக்கு? ஒரு ம ம ம ஒரு மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்ன்ற ஒரு விஷயத்துல 2 கேள்வியை கேட்பது. இல்ல 1% நீங்க அட்டெண்டன்ஸ். அதனாலதான் முழு நேர அரசியல்வாதிக்கும், அரைகுறை அரசியல்வாதிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் உங்களுக்கு தெரியும். இப்படிதான் அது கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும். இவர் ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியன். இவர் ஃபுல் டைம் பொலிட்டீஷியன் கிடையாது. ஃபுல் டைம் பொலிட்டீஷியன் என்றால் நீங்கள் சொல்வது போல் அதிமுகவோ, திமுகவோ, பாஜகவோ இல்ல அனைத்து பொலிட்டிக்கல் கட்சியில் இருக்கக்கூடியவர்களோ அதை நிச்சயமாக ஒழுங்காக செய்வார்கள். இவர்கள் எல்லாம் வெத்துக்காகவும், பந்தாவுக்காகவும், தங்களுடைய பெருமைக்காகவும் ஒரு எம்பி பதவியை வாங்குபவர்கள் என்ன உண்மையை செய்ய போகிறார்கள்? இது எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமே இல்லை. 51% வந்தாரம்மா, அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம் நான் பாக்குறேன். எக்ஸ் யூகே மினிஸ்டர் திரு ராரி ஸ்ட்ராவர்ட் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பங்களாதேஷை போன்று இந்தியாவிலும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆட்சியை நோக்கி நகரும் படிக்கான முதல் அச்சாரம் தான் அந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட் அப்படிங்கறத அங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சிஜேபியோட அப்பாவே பார்த்த அரசாங்கங்க பாரதிய ஜனதா. சிஜேபியோட அப்பா யாருங்க? ஆம் ஆத்மி பார்ட்டி. மிஸ்டர் அந்த கெஜ்ரிவாலே நம்ம பார்த்துட்டோம். இவங்க எல்லாம் கொசு. எதெல்லாம் இந்திய மக்கள் எதை நம்ப வேண்டும், எதை நம்பக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று நன்கு அறிந்தவர்கள். இந்த பாரத பிரதமரோ இல்ல அஜித் தோவலோ அவர்களுக்கு இந்த நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்பது தெரியும். இதெல்லாம் எதன் வெளிப்பாடு என்றால் உலக நாடுகளில் இந்தியாவின் வலிமையும், இந்தியாவின் பெருமையும், இந்தியாவின் வளர்ச்சியையும் கண்டு அஞ்சும் அனைத்து நாடுகளும் ஏதாவது ஒன்று செய்து பிரதமரை வெளியில் அனுப்ப வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒற்றை பார்வை முதல்ல நாட்டுக்குள்ளே இருந்தது. அனைத்து கட்சிகளும் சேர்ந்து பிரதமரை எடுக்க வேண்டும் என்ற நிலைமையில இருந்தது. இப்ப அந்த அனைத்து கட்சிகளும் சேர்ந்து, அனைத்து உலக தலைவர்களும் சேர்ந்து பிரதமரை வெளியே எப்படி எடுப்பது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத விஷயம் அல்ல. அதை எப்படி கையாள வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திற்கும் பிரதமருக்கும் நன்கு தெரியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சார், அரசியலை விட எங்கள் மாநில விவசாயிகளின் நலனே எங்களுக்கு முக்கியம், எங்களுடைய மக்களின் நலனே எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எல்லாரும் அரசியல் அமைப்பு சட்டத்தை எடுத்துட்டு ஸ்டைலா சுத்துற கூட்டம் தானேங்க காங்கிரஸ் கூட்டம். காங்கிரஸோட கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன் என்ன? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னா என்ன? நம்ம எல்லாம் கர்நாடகாவும் தமிழ்நாடுன்னு வேற வேற நாடா? ஒரே நாட்டின் ஒரே மக்கள். நிச்சயமாக அது இந்த இரண்டு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மக்கள் நலனையும் முன்வைத்து விவசாயிகள், நாட்டின் கண்கள். நிச்சயமாக அது கர்நாடகா விவசாயிகளுக்கு மட்டும் ஒரு பார்வையும், தமிழ்நாடு விவசாயிகளுக்கு வேற பார்வையும் பார்க்க முடியுமா? நிச்சயமாக இந்த அரசியல்வாதிகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் ஒற்றை நோக்கத்தோடு இந்நாட்டு மக்கள் நலன் என்று பார்த்து அதில் தமிழ்நாட்டுக்கும், கர்நாடகாவுக்கும், பாண்டிச்சேரிக்கும் எல்லாத்துக்கும் நன்மை செய்ய வேண்டும். அதுல எங்க கர்நாடகா மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம்னு டி.கே. சிவகுமாரும் சொல்லக்கூடாது. தமிழ்நாடு விவசாயிகளும் தமிழ்நாடு மக்களும் தான் எங்களுக்கு முக்கியம்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயும் சொல்லக்கூடாது. இது நாட்டு பிரச்சனையா பார்க்க வேண்டும், நாட்டு மக்களின் பிரச்சனையாக பார்க்க வேண்டும். அதனால நிச்சயமாக இந்த காவிரி நதி நீரை வைத்து பல ஆண்டு காலம் அரசியல் செய்து கொண்டிருப்பதை எல்லா கட்சிகளும் நிறுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. சார், அதாவது காவிரி நடுவர் தீர்ப்பு, அந்த ஆணையத்துக்கு உட்பட்ட தீர்ப்பு என்னன்னா, ஒவ்வொரு வருடமும் ஜூன் 12ஆம் தேதி காவிரி நதி நீரை கர்நாடக அரசு தமிழகத்தை நோக்கி திறந்து விட வேண்டும். அதுதான் தமிழகத்துக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில இருக்கிற ஒப்பந்தம். கடந்த 5 ஆண்டுகளே பாத்தீங்கன்னா 2021 ஜூன் 12ஆம் தேதி, 2022ஆம் ஆண்டுல மே 24, 2023 ஜூன் 12, 2024 தான் ஜூலை 28, 2025 கூட ஜூன் 12ஆம் தேதி திறந்து விட்டுருக்காங்க. ஆனா 2026
ஆகஸ்ட் வரைக்கும் ஜூன் 12ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஏன் இவங்க வந்து அந்த இடைப்பட்ட 2 மாதங்கள் வெயிட் செஞ்சாங்க? ஒரு ஒரு நீதிமன்றத்தையோ இல்லன்னா இத தாண்டி திரும்பி ட்ரிபியூனலையோ நோக்கி ஏன் தமிழக அரசு நகரல சார்? ஜூன் 12க்கு பிறகு ஆகஸ்ட் 1 வரைக்கும் இருக்கும் இடைப்பட்ட கால தாமதத்திற்கு என்ன காரணம்? அது தமிழக அரசாங்கம் தான் இதை சொல்லணும். ஏன் இந்த காரணம், ஏன் இந்த ஒத்திவைப்பு, ஏன் இந்த தாமதம்? நிச்சயமாக அது சுப்ரீம் கோர்ட் இருக்கு. நம்ம அணுகிருக்கணுமா வேண்டாமா? நமக்கு வேணுங்கிற உரிமையை நமக்கு நமக்கு வேணுங்கிற தண்ணியை பெற்றுத்தர வேண்டாமா? அதை நிச்சயமாக இந்த அரசாங்கம் பதில் சொல்லணும். ஏன் ஜூன் 12ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் தள்ளி போட்டதற்கான காரணம் என்பதை இந்த அரசாங்கம் சொல்லணும். ஆனா நீங்க ஒண்ணு நம்ம நல்லா பாருங்க, கர்நாடகா சில சில காலத்தில் சில கேள்விகள் கேட்பது நியாயமானது. நம்ம கிடைக்கக்கூடிய நீரை நாம் சேமிப்பது இல்லை. நமக்கு கிடைக்கக்கூடிய நீரை நாம் வந்து பல பல கோடிகளை செலவழித்து இதை பண்ணோம் அதை பண்ணோம்னு இங்க கோடி கோடியா சுருட்டியத்தின் காரணத்துக்காக தான் நம்ம இன்னும் ஒரு மாநிலத்தை பார்த்து பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. நமக்கான தண்ணீரை வரும்போது அதை நன்றாக சேமித்து கொண்டு அதை விவசாயிகளுக்கு உணவு கரெக்டாக கொடுப்பதற்கு வக்கு இல்லை. இந்த 50 ஆண்டு காலம் நடந்த எந்த திராவிட கட்சிகளும் சரி, எந்த கட்சிகளும் சரி, தண்ணி இருக்கும். நீங்க இன்னைக்கு கனிம வளம் கொள்ளை என்பது தமிழ்நாட்டுல. கேரளா இன்னைக்கு எப்படி இருக்கு? இல்ல கர்நாடகாலையும் இன்னைக்கு அவர்களுக்கான தண்ணியை அவர்கள் கேட்கும் கேள்வி கரெக்ட். நாங்கள் கொடுக்கும் தண்ணியை உங்களால் ஏன் சேமிக்க முடியவில்லை என்பது ஒரு 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 நியாயமான கேள்வி. அந்த கேள்வியை நாம் மறுக்க முடியாது. அதற்காக அவர்கள் செய்வது கரெக்ட் என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் செய்வது காவிரி நதிநீர் ஆணையம் என்ன கொடுக்க சொல்லியிருக்கோ அந்த ஜூன் 12 திறக்க வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்லை. நாம் செய்யும் தவறையும் நாம் இதை மறக்க கூடாது. நாம் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் என் பார்வை. ஆனால் அரசாங்கம், அதுவும் கூட்டணி அரசாங்கமாக இருந்து கொண்டு தாவேகா ஏன் அதை செய்யவில்லை என்பதை மக்களுக்கு தாவேகா தான் இல்லது திரு அரசாங்கம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதற்கான கட்டாயம் அவர்களிடம் இருக்கிறது என்பதுதான் என் பார்வை. சரி, இன்னொரு பக்கம் ஒரு ஷேடோ ஒரு ஃபேஸ் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. மத்தியில் ஆள்கிறது தமிழக பாஜக தமிழகத்துக்கு தண்ணி வேணும்னு கேக்குறாங்க. ஆனா இதே பாஜக வந்து அங்கு வந்து காங்கிரசிடம் தண்ணி கொடுக்க கூடாதுன்னு ஏனைய போராட்டக்காரர்களுடன் இணைந்து போராட்டத்தை நம்ம நடத்துறத பாக்குறோம். இது எப்படி சார் எடுத்துக்கு? இதுதான் சொன்னேன். எல்லா கட்சிகளையும் சரி, இங்க இருக்கக்கூடிய அது தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்லுது. இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து தண்ணி வேணும்னு சொல்லுது. இந்த டிராமா செய்யக்கூடாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. உண்மையில அதை எப்படி தீர்வு காண வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தோட உட்காரணும். இது ஒரு குழு உட்காரணும். எந்தெந்த மாநில அரசுகள் உட்கார வேண்டும், மத்திய அரசாங்கத்தை உட்கார்ந்து கொண்டு உண்மையாக ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பார்த்து அரசியல் செய்யாமல் மக்களுக்கான தீர்வை காண்பதற்கான வழியை பார்க்கணுமே தவிர, அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்றது, அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது கர்நாடகாவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டுல இங்க உட்கார்ந்து கொண்டு தண்ணி கொடுக்கணும்னு சொல்றது, இதெல்லாம் தான் அரசியல். இந்த அரசியலை செய்வதால் தான் மக்களிடையே ஒரு கசப்பான இதை இன்னும் பல காலம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து அந்த மாதிரி பார்க்கல. அவர்கள் எல்லாத்திற்கும் ஒரு சொல்யூஷன் தேவை. எல்லா கட்சிகளும் வருங்காலத்தில் தங்களுடைய செயல்பாடுகளையும் தங்களுடைய நடத்தையும் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அந்தந்த கட்சிகள் நிச்சயமாக ஆட்சியிலிருந்து வெளியில் போகும். அது வந்து ஒரு அபாயகரம். இனிமேலாவது அது தேசிய கட்சிகளானாலும் சரி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளானாலும் சரி, அதை சொல்வதையும் செய்வதையும் மாற்றுதல் இருந்தால் நிச்சயமாக காணாமல் போவார்கள் என்ற காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை அவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, நம்முடைய திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஹார்ஷ் வேர்ட்ஸ் தான். நம்பிக்கையை விற்று பதவியை வாங்கும் நச்சு பாம்புகள் தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு காவிரி உரிமையை குறித்து பேசாமல் இருப்பவர் தான் துரோகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா துரோகிகள் குறித்து ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தயாநிதி மாறன் அவர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு காவிரி உரிமையை குறித்து பேசாமல் இருப்பவர்கள் தான் துரோகிகள்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ராகுல் காந்தியை நோக்கி இந்த விமர்சனத்தை வச்சிருக்காரு, நாங்க புரிஞ்சுக்கிறோம். 2 பேரும் பார்ட்னர்ஸ் இன் கிரைம். 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு துரோகிகள். திமுக தமிழ்நாட்டின் மாநிலத்தை அடமானம் வைத்து தங்களுடைய சுயலாபத்திற்கு தமிழ்நாட்டை என்ன வேணாலும் கொடுப்பாங்க. திமுக ஒரு மிகப்பெரிய துரோகிகள் தமிழ்நாடு மக்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன் காவேரி மேலாண்மை வாரிய தீர்ப்பை ஏன் 5 வருஷம் முடக்கல போட்டாங்க?
ஏன் அதை வந்து கெசட் நோட்டிபிகேஷன் இந்த கூட்டணி அரசாங்கம் தானே இப்ப இந்தின்னு சொல்லிக்கிற இதே யூபி அரசாங்கம் அங்க மத்தியத்துல தமிழ்நாட்டுல அதிமுக இருந்த காரணத்தினால், ஜெயலலிதா அவர்கள் இருந்த காரணத்தினால அந்த அந்த வேளாண்மை வாரிய ட்ரிபியூட் அது கெசட்ல நோட்டிஃபை பண்ணல. கெசட்ல பண்ணாதானே அது நடைமுறைக்கு வரும். அதை 5 வருட காலம் அதை பூட்டி வைத்து அதை கோர்ட் மூலமாக தானே அதை மேடம் ஜெயலலிதா அதை வென்றார்கள். அப்ப யாரு எங்க போச்சுங்க துரோகம்? இது ஜல்லிக்கட்டை வந்து காட்டு மிராண்டி ஆட்டோன்னு சொல்லி நிறுத்தின போது எங்க போச்சு உங்க துரோகம்? உங்களுக்கு அப்ப ரொம்ப வாயில சக்கரை இருந்ததா? இதே இவருக்கு தயாநிதி மாறன் டீமுக்கு, இதே ஆண்டிப்பட்டி ராஜான் டீமுக்கு அந்த அந்த காட்டு மிராண்டி ஆட்டம்னு தமிழர்களுடைய வீர விளையாட்டை நிறுத்தி வைத்த போது எங்க போனாங்க இவங்க எல்லாம்? இல்ல காவேரி இல்லைன்னா காவேரி டெல்டால மீத்தேனுக்கும் எரிவாயுக்கும் டெஸ்டிங் கொடுத்து நான் எதுக்கு கையெழுத்து போட்டேன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு வச்சிருந்தது பார்த்தோம் இல்ல, ஒரு துணை முதலமைச்சர்கள். அப்ப எங்க போச்சு இவர்களுடைய துரோகம், இவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் எங்க போச்சு? ரெண்டுமே துரோக கட்சிகள், ரெண்டுமே தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்த கட்சிகள் இந்த யூபிஏ இண்டி அலையன்ஸ் என்ற கட்சிகள் தானே தவிர இவர்கள் ஒருத்தர் சொல்வதற்கு இதை நாம் சொல்ல வேண்டும். 2 பேருமே துரோகிகள் என்பதை மாற்று கருத்தே இல்லை. ஸ்ரீலங்கால 1,76,000 தமிழர்களை கொன்ற இந்த 2 கட்சியும் சேர்ந்து கொன்றது. அதை நம்ம மறந்துட வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு துரோகத்தை தவிர எதுவுமே செய்யாத கட்சிகள் தான் இந்த திமுகவும் காங்கிரஸும். சார், ராகுல் காந்தி அவரினுடைய தமிழ்நாட்டு வருகை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா வந்து எந்த ஒரு விஷயமும் புதுசா இல்ல. ஆனா காங்கிரஸ்க்கு ஒரு புத்துயிர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடன் வந்திருக்காரா? இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அவருக்கு ஒரு புது ஒரு புதிய ஒரு வாகனம் கிடைச்சிருக்கு. பழைய வாகனம் எல்லாம் சரியில்லை அவரை பொறுத்த வரைக்கும். இல்ல அந்த பழைய வாகனம் வந்து இனிமே அவர்கள் அந்த 2 வாகனமும் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் இனிமே ஒழுங்கா வந்து நடத்தாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, ஒரு புது வண்டி வந்திருக்கு, அந்த வண்டி மேல ஏறி உட்கார்ந்துருவோம் அப்படின்னு வந்திருக்காரு. அவருக்கு என்ன, அவர் வந்து இங்க அப்படியே தமிழ்நாட்டுல அப்படியே காங்கிரஸை வெட்டி தள்ளி அப்படியே தூக்கி வந்து ஆட்சியில உட்கார வச்சிட போறாரா என்ன? அதெல்லாம் வந்து அவருடைய இந்த திமுகவை நன்றாக தேய்ப்பதற்கான வேலை. அதை நான் ரசிப்பேன். திமுகவும் காங்கிரஸும் சண்டை போட்டுக்கொண்டால் ரசிப்பது நிச்சயமாக நான் அது ஒன் ஆஃப் த அதை ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடியவன். நிச்சயமாக அந்த விஷயத்துல நான் இதை ரசிக்கலாமே தவிர ராகுல் காந்தி தமிழ்நாடுக்கு வந்ததுனால தமிழ்நாடு ஒண்ணும் அப்படியே ராகுல் காந்தி பின்னாடி போறது இல்லை. கவலையே வேண்டாம். இதே விஜய் தனித்து ஆட்சி வந்துட்டா காங்கிரஸை எப்படி வச்சிருப்பாருன்னு நமக்கு இன்னும் தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம அதை வேற நம்ம பேசணும். சார், ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் பட்டாசு போல கடகடன்னு சொல்லிட்டீங்க எங்களுக்கு. விஎஸ்பி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு? அச்சம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் சார் உங்களை பாக்குறதுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வரைக்கும் போக வேண்டியதாக இருந்தது? ஏதோ பேச்சுக்கு சொல்றீங்க, நாங்களும் பேச்சுக்கு கேட்டுக்கிறோம். ஆனா இதெல்லாம் நடைமுறைக்குள்ள இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து ஏவா வேலு அவர்கள் இங்க இல்லாத ஹாஸ்பிட்டல் அவங்க கிட்டே இருக்கே, அதை விட்டு சிங்கப்பூர் வரைக்கும் போய் ஏங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. தொடர்ந்து உண்மை சரி பார்க்கும் ஒரு விஷயமா அது அவசியமா? ஏன்னா உண்மையே சொல்வதற்காக தான் ஆட்சியிலேயே இருக்கீங்க. அப்ப நீங்க சொல்றத பொய்ன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் தொடர்ந்து வந்து உங்ககிட்ட ஒரு செய்தித்துறை இருக்கு. செய்தி தொடர்பாக அதற்கு ஒரு ஐஏஎஸ் துறை செயலாளராக, ஐஏஎஸ் அதிகாரி துறை செயலாளராக இருக்காங்க. அவங்க செய்யாததையா இப்போ புதுசா நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறத செஞ்சிருக்கீங்க. அவங்க 60னா நீங்க 14. சோ மொத்தத்துல அவங்க மிக மோசம், நீங்க கொஞ்சமா மோசம் அப்படின்னு தாவேக அரசை பார்த்து விமர்சிச்சிருக்கீங்க. தொடர்ந்து வாக்கு வங்கி அரசியல், குதிரை பேரம் அப்படிலாம் பேசினாங்க இல்லையா? அந்த குதிரை பேரம் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ராஜ்யசபா பதவி. அப்படிதான் நான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. 51% அட்டெண்டன்ஸ் கமல் சார் கொடுத்திருக்காரா? வெரி குட்ங்க. இதே ரொம்ப ஒரு அப்ரிசியேஷன் தான். நான் இருக்கும்னு நினைக்கல, ஆனா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து வந்து இங்க காங்கிரசும் திமுகவும் தமிழர்களை, அதாவது குறிப்பா தமிழ்நாட்டு மக்களை இல்ல, தமிழர்கள் என்டையர் தமிழர்கள் இந்தியாவை தாண்டி அனைவரையுமே ஏமாற்றுவதை மட்டுமே வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். துரோகிகள் யாருன்னு இன்னைக்கு கேட்கிற தயாநிதி மாறன் அவர்கள் கொஞ்சம் சற்றே பின்னோக்கி பார்த்து, கச்சத்தீவை யாரு தார வார்த்து கொடுத்தாங்க? இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்த போது யார் கை கட்டி வாய்மூடி மௌனியாக வேடிக்கை பார்த்தார்கள்? தொடர்ந்து வந்து இங்க மீத்தேனுக்கும் மற்றதுக்கும் கையெழுத்து போடும்போது யார் அமைதியாக இருந்தாங்க? நீட்னு இன்னைக்கு போராட்டம் பண்றதுக்கு ஆரம்ப அடித்தளமே நீங்க தானேப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இங்கு எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஏதோ அமைதியாக இன்றைக்கு தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாமல் ஓரமாக உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கும் நல்ல பிள்ளையாக நீங்க பேசிவிட்டா கேட்கிறவங்க எல்லாம் நம்புவாங்கன்னு நினைக்காதீங்க. உண்மையாகவே மிகப்பெரிய தவறு 2 கட்சிகள் மேலேயுமே இருக்கு. ராகுல் காந்தி வந்தனால மட்டும் காங்கிரஸ் கடகடன் வளர்ந்துடாதுங்க தமிழகத்துல. போன கட்சி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும்
தொடர்ந்து வந்து மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரஸின் முதலமைச்சரான கர்நாடக முதலமைச்சரான டி.கே. சிவகுமாருக்கு அவங்க மாநில மக்கள் மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ, அதே மாரி தாவேகா அரசுக்கும் தங்கள் மாநில மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால், ஜூன் 12 தாண்டி இந்த 2 மாதங்களுக்கான இந்த இடைவெளியை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். அப்பவே கூட்டணியில இருக்காங்க, கேட்டிருக்கணும். இல்லைன்னா நீதிமன்றத்தை அணுகியிருக்கணும். எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்து, இன்னைக்கு அதுவா இயற்கையாக வந்து அங்க அணையில வேற தண்ணி சேகரிக்க வழியே இல்லைன்னு திறந்து விடும்போது, எங்க முதலமைச்சரின் நல்ல எண்ணம், நல்ல மனசுக்கு இப்படி தண்ணி திறந்துச்சுன்னு வெறும் விமர்சனத்தை மட்டும் தாவேகா அரசு செய்வதாலேயே தாவேகா அரசு செய்த தப்பு மறைக்கப்படும் அப்படிங்கிறது கணக்கில் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார். இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய பேசலாம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார்.